இது வந்து ஒரு 5 ஹெச்பி மோட்டாரு. 2.5 இன்ச் டெலிவரி இது. இது வந்து தருமபுரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஊரில், போச்சம்பள்ளியிலேருந்து திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்லேயே நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா 60 அடியிலேருந்து ஒரு 80 அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு பம்பு. கிணத்துக்கு போடுறோம் அப்படின்னாலும் சரி, போருக்கு போடுறோம்னாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கும், அதாவது ஒரு 25 அடி 25 அடிக்கு அடுத்தடுத்த பம்பு மாறும். உதாரணமாக ஒரு 100 அடிக்கு கிணத்துக்கு போட போகிறீங்க அப்படின்னா, வெர்டிகல் சப்மர்சிபிள், ஓப்பன் வெல் சப்மர்சிபிள்னு இருக்குது. 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் அந்த மாதிரி பம்பெல்லாம் இருக்குது. ஹரிசாண்டல் ஓப்பன் வெல் பம்புன்னு இருக்குது. 2 டைப் இருக்குது. அதே மாதிரி ஆழத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியோடைய அளவு மாறும். இப்போ ஒரு 30 அடி கிணத்துல நம்ம 3 ஹெச்பி போட்டால் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருமோ, அதே அளவு தான் 60 அடியில் இருக்கிற ஒரு கிணத்துல போட்டாலும் தண்ணி வரும். இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறது எப்பயும் போல் அந்த ரெனியூசியஸுங்கிற பிராண்டு தான் போட்டிருக்கிறோம். ஐஎன்விடி டிரைவ் போட்டிருக்கோம். மகேந்திரா சோலார் பம்பு. கிட்டத்தட்ட நம்ம மகேந்திரா சோலார் பம்பு உங்களுக்கு தெரிஞ்சபடி நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 வருஷமாகவே மகேந்திரா சோலார் பம்பு தான் நம்ம போட்டுட்டு வரோம். ரொம்ப கேரண்டியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல் மற்ற பிரச்சனைகளுக்கு, மற்ற பம்புகளுக்கு ஏற்படக்கூடிய தேய்மான பிரச்சனைகள் ஒரு சில இடங்களில் இருக்கும். அதை வந்து நம்ம போகிற போக்கில் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அதை சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம். மற்றபடி சோலாரில் ஃபங்க்ஷன் ஆகும்போது நல்ல குவாலிட்டியாக தண்ணி வருது, எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரைக்கும். நமக்கு வந்து அதே மாதிரி கரண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மெதுவாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கெல்லாம் 5:30 மணிக்கு ஒரு இடத்துல பார்க்குறோம், தண்ணி வந்து ஒரு 30% வந்துக்கிட்டு இருக்குது. 5:10 5:20 ஆகிட்டு தண்ணி வந்துகிட்ருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். மெதுவாக தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்புறம் 8 மணிக்கெலாம் நல்ல ஓரளவுக்கு நமக்கு திருப்தியான அளவுக்கு தண்ணி வரும். 10 மணி சுமாருக்கெலாம் பார்த்திங்கன்னா வெயில் ஏற ஏற கடுமையான வேகத்தில் தண்ணி இருக்கும். இப்போ இந்த போர்வெல், இந்த ஓப்பன் வெல் கிணறு வந்து 60 அடி ஆழம் கொண்டது. 60 அடியில் பம்பு வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா, இடமே இல்லை சுத்தமாக. இந்த ஒரு பேனல்லாம் பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே தான் நீட்டிக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த இடத்துல போட்டாலும் தென்னை மரத்தோட நிழல் வந்து அது மேலே பட்டுரும். இப்போ சோலார் பம்பில் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது, கரண்ட்டு உற்பத்தி பண்ணணுன்னா நிழல் இல்லாத இடத்துல போடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஒரு சின்ன இவ்வளோ பெரிய 1 ஏக்கர் தோட்டத்தில் மற்ற எல்லா இடத்துலையும் தென்னை மரம் இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கிணத்து ஒட்டிய பகுதியில் தென்னையோடைய நிழல் இல்லாமல் இருக்குது. இந்த பக்கம் ரோடு இருக்கிறதுனால சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெயில் கிடைக்கும். காலையிலேயே அந்த பக்கம் மரம் எதுவும் இல்லாதனால ஒரு 9 மணிலேருந்து நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிக்க அடிக்க அதோடய வேகம் கூடிக்கிட்டே இருக்கும். தென்னந்தோப்புக்குள்ளே போடும்போது தென்னை மட்டையோ இல்லை தேங்காயோ மேலே விழுந்துடக்கூடாது பேனல் மேலே. ஏன்னா பேனல் மேலே விழுந்துருச்சுன்னா ஃபிசிக்கல் டேமேஜ், அது வந்து உங்களுக்கு வாரண்டியில் வராது. அப்போ நமக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சோலார் பேனல் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா சிரமமாக போயிடும். அதனால் அந்த நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல, அந்த ஒரு இடத்துல தான் அனுசரித்து, அந்த கிணத்து பக்கத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுசரித்து போட்டு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த ஷெட்டும் நம்ம தான் போட்டு கொடுத்தோம். இது மாதிரி சோலார் பம்ப் வைக்கிறக்குரிய ஷெட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கிட்டு, அதுக்கு தனியாக வெல்டிங் லேபரு அதெல்லாம் கொடுத்துட்டிங்க, நீங்கள் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷெட்டும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான முழுமையான வேலையை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பம்பும் போட்டு கொடுத்து, ஷெட்டும் போட்டு கொடுத்து, டோரு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிடுறோம்.